வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என மின்னல் செய்திகளை இப்போது பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஜெர்மனி, இங்கிலாந்து பயணங்களின் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு 15,516 கோடி ரூபாய் முதலீடு கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 17,613 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்துஜா குழுமம் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சேமிப்பு மையங்கள் அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேனி மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தபோது அதிமுக ஒன்றிணைய வேண்டி பல இடங்களில் அதிமுகவினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. அனுமந்தப்பட்டி சங்கராபுரத்தை தொடர்ந்து போடி பொறியியல் கல்லூரி அருகே பழனிசாமி வாகனத்தை மறித்து அதிமுகவினர் முழக்கமிட்டனர். தேனி மாவட்டம் போடியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அதிமுக இணைப்புக்கு 10 நாட்கள் கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர். நரிகளுக்கு என்ன கேடு வந்தது, உங்களுக்கு யார் விதிக்க முடியும் கெடு உள்ளிட்ட வாசகங்கள் பதாகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன. மதுரை புத்தக திருவிழாவில் பொதுமக்கள், மாணவர்கள் ஏராளமானோர் திரண்டு ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 230 அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறுவர் புத்தகங்கள், கலை, அறிவியல், அரசியல் என பல்வேறு தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. புத்தகங்களை பார்வையிட்டது மட்டுமின்றி விருப்பமான புத்தகங்களையும் அவர்கள் வாங்கிச் சென்றனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள வணிக வளாகத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் தீத்தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. வணிக வளாகத்தின் 3வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் 104 மீட்டர் உயரமுள்ள பிராண்டோ ஸ்கைலிப்ட் உதவியுடன் தீயை அணைப்பது, சிக்கியிருப்பவர்களை மீட்பது குறித்து வீரர்கள் செயல் விளக்கம் அளித்தனர். ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கே போய் நம்ம ஃபயர் ஃபைட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஊர்தி தான் இந்த 104 மீட்டர் செல்லக்கூடிய பிராண்டோ ஸ்கைலிப்ட். வணிக வளாகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் தீ விபத்து ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. வடமாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக டெல்லி யமுனை ஆற்றில் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது. நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கரையோரங்களில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் மண் கொள்ளையை தடுத்த பெண் IPS அதிகாரியை துணை முதலமைச்சர் அஜித் பவார் செல்போனில் மிரட்டிய சம்பவம் கடும் கண்டனத்தை உருவாக்கியுள்ளது. கோலாப்பூர் மாவட்டத்தில் கர்மலா என்ற இடத்தில் சப் டிவிஷனல் காவல் அதிகாரி அஞ்சனா கிருஷ்ணா மண் கொள்ளையை தடுத்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த கூலி படத்தின் சிக்குடு பாடல் வீடியோ யூடியூபில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. ரஜினியின் அசத்தலான நடனத்தை ரசிகர்கள் வரவேற்று கொண்டாடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.